வணக்கம். என் பேர் செந்தூர் பாரி. எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் அதோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எக்ஸ்னோரா அப்படின்னா எக்ஸலண்ட், நாவல், ரேடிக்கல், அந்த 3 வேர்டோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ். நீங்கள் செய்கிற வேலை வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும், புதுமையாக இருக்கணும். அதே மாதிரி ரேடிக்கல்ங்கிறது ஒரு தலைகீழான ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காயர் இண்டஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் அந்த கயிறை எடுக்கும்போது அதில் கொட்டக்கூடிய தூள் இருக்குல்ல, அது வந்து காயர் பித்தும்பாங்க. அந்த பித்து வந்து அந்த இண்டஸ்ட்ரியை ரெட் கேட்டகரியில் வச்சுருந்தது. அதே இது இன்றைக்கி அதுதான் வந்து உலகம் முழுவதுமாக ஒரு க்ரோயிங் மீடியமாக பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் போகுது, 3000 கோடிக்கு மேலே வணிகம் நடக்குது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியோட இன்றைக்கி கயிறு எடுக்கிறதே அந்த தூளுக்காக தான் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ இது மாதிரி ஒன்று உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கி எல்இடி லேம்ப்ஸ் தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இது மாதிரி நிறைய மாற்று யோசி அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. இது மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். இப்போ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, நாம் மனித குலம் வளர வளர இன்றைக்கி உலகத்தை ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டியாக, குப்பை மேடாக நாம் மாற்றி இருக்கிறோம். அப்போது அதை என்ன செய்யலாம்? அப்போ முதலில் ஆரம்பித்தது குப்பை மேலாண்மையில் தான். அப்போ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி, அதாவது சோர்ஸு செக்ரிகேஷன் வாங்க, இந்த குப்பை உருவாகிற இடத்துலையே அதை தரம் பிரித்து அது மாற்றுப் பொருளாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய செல்வமாக மாறிவிடுகிறது. அதையே நீங்கள் எல்லா குப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ் பண்ணும்போது ஒரு இடத்தின் பிரச்சனை இன்னொரு இடத்தின் பிரச்சனையாக மாறுகிறதை தவிர அது பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. அதே மாதிரி மக்கள் பங்கேற்பு இல்லாத எந்த முயற்சியும் வெற்றியடையாது. மக்களை இணைத்தால் மட்டும்தான் எந்த முயற்சியும் வெற்றியடையும். அந்த அடிப்படையில் அதுங்கிருந்து மக்களை இணைத்து அந்த குப்பை மேலாண்மையை முதலில் துவங்கிய நிறுவனம் எக்ஸ்னோரா. இன்றைக்கு தூய்மை பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்வச் பாரத், இதோட அடிப்படையை துவங்கியது எக்ஸ்னோரா. அப்போ இது மாதிரி பல தளங்களில் வேலை, அதாவது நிறைய வேர்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒர்க் பண்ணுறோம். என்னை பொறுத்தளவில் இன்றைக்கி நான் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறது எந்த விஷயம்னா நீர்நிலைகள் பராமரிப்பு. அதாவது இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவில் தண்ணீர் தான். உலகம் முழுவதும் இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் உலகத்தில் உள்ள பாதி மக்கள், அதாவது 400 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள், 70 கோடி மக்கள் இடம்பெயர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்தியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்தியா தான் இன்றைக்கி உலகிலேயே அதிகமாக கிரவுண்ட் வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற நாட்டில் நம்பர் 1 நம்ம தான். மோர் தென் 70% வாட்டரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, இந்தியாவோட நிலப்பரப்பில் தமிழ்நாடு 4% இருக்கும், மக்கள் வந்து 7% இருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற மொத்த தண்ணீரில் தமிழ்நாட்டில் 2.5% தான் இருக்குது. அப்போது தண்ணீர் குறித்த கல்வி, இந்த வாட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம், அப்போது மெயினாக நாங்கள் யாரை நம்புகிறோன்னா, மாணவர்கள்ட்டையும் இளைஞர்கள்ட்டையும் இந்த செய்தியை கொண்டு போனால் பாதுகாப்பாங்க அப்படின்னு. சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் இந்தியா முழுவதும் இருக்கிற நீர்நிலைகளை ஒரு கணக்கெடுப்பு நடத்தி ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அதில் எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவில் அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி எவ்வளவு இழந்திருக்கும் அப்படின்னா, 30லிருந்து 40 ஆண்டுகளுக்கு உள்ளாக 3இல் 1 பகுதி நீர்நிலைகளை இழந்திருக்கும். அப்போ தண்ணீர் நமக்கு நிறையா இருக்குன்னா, தண்ணீர் அதிகம் இல்லை, ஆனால் நீர்நிலைகளை இழந்திருக்கிறோம். அதாவது இப்போ நகரங்களில் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு தனிநபருக்கு 135 லிட்டர் தண்ணீர் வேணும். கிராமத்தில் ஒரு தனிநபருக்கு 55 லிட்டர் வேணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு தான் இந்த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியாங்கிறோம், 50%ங்கிறாரு. இப்போ சமீபத்தில் சீஃப் செக்ரட்டரி சொல்லும்போது 65% மக்கள் வந்து இன்றைக்கி நகரத்தில் இருக்காங்க. அப்போ நகரத்தின் மக்கள் தொகை கூடும்போது நீரின் தேவை கூடுகிறது. அப்போ நீர் நிலைகளின் அளவும் கூடியிருக்கணும். அதற்கு மாற்றாக மக்கள் தொகை கூடுகிறது, நீரின் அளவும் நீர் நிலைகளின் அளவும் குறைகிறது. அதாவது இந்த 0 டே அப்படிம்பாங்க, தண்ணீர் இல்லாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லி வருகிற சூழலில் நிதி ஆயோக் இந்தியா முழுவதும் இருக்கிற பெருநகரங்களில் எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, சென்னையும் ஒரு வாட்டர் டிஸ்ட்ரெஸ்டு சிட்டி. நாங்கள் என்ன சொல்லும்போது என்னது, தண்ணீர் தரித்திர நிலை. பொதுவாக நான் நெகட்டிவ் சொல்ல மாட்டோம், எல்லாவற்றையும் மாற்ற முடியும்னு. ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும்போது மட்டும்தான் தீர்வுகளை நோக்கி நாம் போக முடியும். அப்போ சென்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா 1400 மில்லிமீட்டர் மழை இருக்குது. அந்த மழை நீரை நம்ம என்ன செய்கிறோம்,
கடலில் கொண்டு போய் விட்டுட்டு மீண்டும் குடிநீராக மாற்றுவதற்கு என்ன செய்கிறோம்னா கடல் நீரை குடிநீராக மாற்றுகிறோம். இப்போ எதுவுமே சஸ்டைனபிள் அப்படிம்பாங்க, அது நீடித்து நிலையாக வளம் குன்றா வளர்ச்சி. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெய்கிற மழையை தேக்கி வைக்காமல் அதை கொண்டு போய் கடலில் விட்டுட்டு குடிநீராக மாற்றணுமா, அப்புறம் அதுக்கான நீர்நிலைகள் இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு 3600 வாட்டர் பாடிஸ் இருக்குது. அப்போ மக்கள் பங்கேற்போடு அந்த நீர் நிலைகளை புனரமைச்சு பாதுகாக்கணும். அதாவது வள்ளுவம் சொல்லுது இல்லையா, நீரின்றி அமையாது உலகு, இது வள்ளுவம். நீர் நிலைகளின்றி அமையாது நீர். என்ன தான் மழை பெஞ்சாலும் நீங்கள் அதை பிடிச்சி வைக்கலன்னா அந்த தண்ணீர் நமக்கு இருக்காது. அதுக்காக தான் மழை நீர் அறுவடையில் வேரியஸ் மெத்தட், நம்ம ரூஃபில் விழுகிற தண்ணியை சேமிக்க முடியும். அதே மாதிரி பயன்படுத்திய நீரை பயன்படுத்துங்கள்னா யூஸ் த யூஸ்டு வாட்டர். அப்போ நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற தண்ணி, கிச்சனில் பயன்படுத்துகிற தண்ணி, இது எல்லாத்தையுமே மறுசுழற்சி பண்ணால் 60% தண்ணீர் நமக்கு போதுமான அளவிற்கு கிடைக்கும். அடுத்தது, இன்றைக்கி உலகிலேயே அதிக மழை பொழிகிற பகுதி இந்தியாவில் தான் இருக்குது. சிரபுஞ்சி பக்கத்தில் மௌசிராம், அந்த ஊர் தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், 14,000 மில்லிமீட்டர் மழை. அந்த 14,000 மில்லிமீட்டர் மழை பெய்கிற ஊரில் என்ன பிரச்சனைன்னா ஆண்டிற்கு 4 மாதம் தண்ணீர் கிடையாது. ஏன்னா அந்த பெய்கிற மழையை விட்டுடுறோம், திரும்ப 4 மாதத்திற்கு வேறு இடத்துலேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வராங்க. ஸோ அதனால் மக்களை இணைத்து மக்கள் அந்த நீர் மேலாண்மை. அப்போ எக்ஸ்னோரா என்னெல்லாம் செய்யலாம், அதாவது மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். அப்போ நீங்கள் என்ன தான் பிரச்சனை குறித்து எவ்வளவு தான் பேசினாலும் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். அதற்காக இப்போ எக்ஸ்னோராலேருந்து என்ன வச்சுருக்கோம், எஸ்கவேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மண் அள்ளக்கூடிய இயந்திரங்கள். இப்போதைக்கு 7 மிஷின்ஸை நம்ம எக்ஸ்னோரா வச்சுருக்கோம். இது பெருநிறுவனங்களோடு இணைந்து இருக்கும். அதே மாதிரி அடையாளங்கள் இல்லாமல் வேலை செய்யணும். அப்போ எங்கெல்லாம் சின்ன அமைப்புகள் எல்லாம் இதில் வேலை செய்கிறாங்களோ எல்லாரையும் ஒருங்கிணைத்து இல்லை என்ன செய்கிறோம்னா நம்ம இந்த வாடகை இல்லா இயந்திரங்களை கொடுக்குறோம். அதை பயன்படுத்தக்கூடியவங்க, அதாவது ஓன் வெஹிக்கிள் மாதிரி, உங்களுடைய சொந்தமாக கார் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் டீசல் போடணும், டிரைவர் வச்சுக்கணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த மாதிரியும் இந்த மெஷினரிக்கான டீசலை நீங்கள் கொடுங்க, சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. இதுவரையும் குறைச்சால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 200 நீர்நிலைகள்லையாவது எக்ஸ்னோராவுடைய தொடர் பங்களிப்பு இருக்கும். நாங்கள் ஒரு இயந்திரம் மட்டும் கொடுக்கறதில்ல, அதோடு சேர்த்து மிகப்பெரிய நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இப்போ தஞ்சாவூரில் கள்ளப்பெரம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஏரி, சோழர்கள் காலத்தில் ஒரு கட்டிய ஏரிங்கிறாங்க. ஒரு 700 ஏக்கருக்கு மேலே ஒரு ஏரி இருக்கும். அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஏரியை மீட்டெடுக்கிற முயற்சியில் இறங்குறாங்க, அதுவும் பெருந்தொற்று காலத்தில். அப்போ அவங்கள நான் நேரடியாக கூட சந்தித்ததில்லை. அப்போ அவங்க இதெல்லாம் சொன்ன பிறகு எக்ஸ்னோராலேருந்து ஒரு வாகனம் கொடுத்தோம். நாங்கள் இந்த எஸ்கவேட்டர் கொடுத்தோன்னா இன்னும் 2-3 பேர் அந்த வாகனம் கொடுத்தாங்க. அந்த பீரியட் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டருக்கான கரை அமைச்சிட்டாங்க, 5-6 மதகுகள் கொண்டு வந்துட்டாங்க, 2000 ஏக்கரில் பாசனம் நடக்குது. அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரத்தநாடு அப்படிங்கிற ஊரில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 44 ஏக்கர் வாட்டர் பாடி, தண்ணீரே இல்லை 40 ஆண்டுகளுக்கு மேலே. அந்த ஊரில் இருக்கிறவங்க நல்ல முன்மாதிரியான ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் சென்னையில் தொழிலதிபராக இருக்கிறாரு. அப்போ அந்த கிராமத்துலேருந்து எங்கள்கிட்ட அணுகி இது மாதிரி இந்த இயந்திரம் கொடுங்கன்னாங்க. நாங்கள் இயந்திரம் கொடுத்தோம். அந்த கிராமத்திற்கு அந்த தொழிலதிபர் முதல் 10 லட்சம் கொடுத்தாரு. கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் டிராக்டர் கொடுத்தாங்க. அங்கே கூட நின்னாங்க. அழகாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நீர்நிலை நிறைந்தது. அந்த ஊரை போய் நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அந்த மதகு வழியாக தண்ணீர் ஓடுறதை பார்க்குறதே ஒரு பேரழகு. அது எப்படி ஓடுது, அதில் போய் நம்ம காலை நினைக்கணும். இப்படி ஒரு ஆசையோடு அங்கே போய் அந்த ஏரியெல்லாம் சுற்றி வந்துட்டு கடைசியாக கேட்டால் மதக எந்த இடத்துல மதகு இருக்குது காமிங்கன்னு. ஏன்னா மதகே இல்லை. ஏன்னா 44 ஆண்டுகள் தண்ணீர் இல்லாதனால அந்த மதகெல்லாம் மூடிட்டாங்க, வாய்க்காலெல்லாம் வயலாக்கிட்டாங்க, போர்வெல்லையே இத்தனை ஆண்டுகள் விவசாயம் செஞ்சாங்க. அப்போ அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதே மாதிரி இன்றைக்கி தமிழகத்திலேயே தோன்றி தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கிற ஒரு நதி அப்படின்னா தாமிரபரணி. இப்போ தாமிரபரணி தூய்மை பணி உங்களுக்கு போன வருடம் தெரியும். புன்னக்காயல் என்கிற இடத்தில் மிகப்பெரிய மழை, தமிழ்நாட்டின் ஒரு ஆண்டு மழை கொட்டி தீர்த்தது. அந்த ஊரே மூழ்கி கிடந்தது. அப்போ வடியாத இடம். நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தோம், 15 நாள் கழித்து போகிறோம், மழை முடிந்து தண்ணீர் வடியலை. என்ன காரணம்னா வாய்க்கால்களெல்லாம் ஆக்கிரமிப்புக்கு ஆளாயிருக்கு. அப்போது மக்கள் அதில் என்ன அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாததுனால்தான் அந்த பிரச்சனை என்பதால் மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை இந்த இயந்திரங்களை கொடுக்குறோம். அதே தாமிரபரணி ஆற்றில் இந்த தூய்மை பணிகளை இப்போ மேற்கொள்கிறோம்.
2 இயந்திரங்கள் அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒன்றும், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இயந்திரமும் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இதே போல் 38 மாவட்டங்களுக்கும் 38 இயந்திரம் என்கிற ஒரு இலக்கோடும் இப்போ எக்ஸ்னோராத்தோட இந்த பணிகளில் இருக்கோம். இதில் நாங்கள் மட்டுமானா ஊர் கூடி தேர் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பல்வேறு அமைப்புகளையும், இன்னும் அரசாங்கமாக இருக்கட்டும், மற்ற என்ஜிஓக்கள், அதிகாரிகள், இது மாதிரி எல்லாரையும் இணைத்து தான் இந்த பயணம். இது வந்து தனிநபரோட சாதனை அப்படிங்கிறது இல்லை, சாமானியர்களே சாதிக்கிறார்கள். என்ன ரொம்ப நம்பிக்கையாக சொல்ல ஒரு வசனம். அடுத்ததாக, நல்ல விஷயங்களுக்கு பணம் தேவையில்லை, ஆனால் மனம் தேவை. நீங்கள் மனம் இருந்தால் மலைகளை நகர்த்தலாம். அதை நான் உறுதியாக நம்பக்கூடியது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் எங்கேயெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கிறீர்களோ அது குறித்து நாம் பேசவும் சிந்திக்கவும் தொடங்கிவிட்டால் மாற்றம் என்பது நிறைய சாத்தியப்படும், சாதிக்க முடியும்.